ஹலோ பசங்களா, குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் திருதா, ஜனனி, செல்வப்பிரியா. இன்னொரு வண்டர்ஃபுல்லான சர்ஜரி செஷன்ல உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்றதுல ஐ எம் ரியலி ஹாப்பி பசங்களா. ஓகே, எல்லாரும் வந்தாச்சா? இன்னைக்கு நம்ம ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஒன் பை ஒன்னா நம்ம ஒவ்வொரு சிஸ்டமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி உள்ள என்ன இருக்குங்கிறது எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி டிசெக்ஷன் பண்ணி உள்ள போய் ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் பண்ண போறோம். எஸ், இஸ் தட் ஓகே? எஸ் ஜனனி, கூடிய சீக்கிரமே பிரெயின், மேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் எல்லா சிஸ்டம்ஸுமே நம்ம இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணி மாஸ் பண்ண போறோம். Okay, that's absolutely the spirit. Mishra, throw some stars in the chat box out there. Absolutely. So பசங்களா, நீட் எக்ஸாம் கிட்ட வந்துட்டே இருக்கு அண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஹியூமன் பிசியாலஜி யூனிட். ஓகே, ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ், அனாட்டமி எல்லாமே ஒரு ஆப்ரேஷன் வழியாக சொல்லி கொடுத்தா நம்ம ஃபியூச்சர் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் மாசா புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் we are doing this operation. ஓகே, அது மட்டும் இல்லாமல் soon after this coming weeksல உங்களோட நீட்கான ஹார்ட் கோர் ப்ரிப்பரேஷனை நம்ம ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, அது மேரத்தான் எக்ஸ்பிளனேஷன்ஸா இருக்கலாம், பிவைக்யூஸா இருக்கலாம், நிறைய சர்ப்ரைசஸோட தான் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இஸ் தட் ஓகே? ஆதித்யா, கவலையே படாதுங்க, நீட் இந்த தடவை கிடைக்காதுன்னா யாருமே சொல்றது இல்லை பசங்களா. நீங்க போடுற எஃபர்ட் செம்மையா மாசா போட்டீங்க அப்படின்னா nobody can stop you from anything. Okay, so 100% you all will be able to clear NEET. அதுல எந்த ஒரு difference of opinion கிடையாது. ஓகே, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. Now நான் சொன்ன மாதிரி இப்போதுல இருந்து we are going to focus on NEET preparation. So Xylem NEET Tamil சேனலை மறக்காம subscribe பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா எல்லாருமே? அண்ட் அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க பசங்களா. பார்க்கலாம். கைப்புள்ள சொல்லிட்டாரு, இன்னைக்கு மேம் 50 லைக் கூட வரலன்னா என்ன மேம் ஃபீமேல் ப்ராக்டிஸ் சிஸ்டம் ஆபரேஷன் அப்படின்ட்டாரு. ஓகே, எஸ், கையில் விழி ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ஒரு லைக் போட்டாச்சா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? ஸோ பசங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான நெக்ஸ்ட் 4-5 monthsல என்னென்ன ப்ரிப்பரேஷன் வேணுமோ we are going to travel with you in this journey. ஓகே, அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இங்கே தான் உங்களுக்கு உங்களோட எல்லா செஷன்ஸோடைய பிடிஎஃப்ஸ், உங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே யூ வில் பி கெட்டிங் இன் Xylem NEET தமிழோடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி கூட இருக்கு. ஸோ இந்த QR லிங்க்ஸை யூஸ் பண்ணி நீங்க சூப்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ லைக் போட்டாச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே அப்படின்னா கைப்புள்ள எஸ் சொல்லுப்பா. ஓகேவா? போலாமா ஆப்ரேஷனுக்கு? நம்ம டாக்டர் கைப்புள்ள சைன் போடாம நம்ம எப்படி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கால் எடுத்து வைக்கிறது இல்லையா? கரெக்டா கைப்புள்ள? அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட இருக்கு பசங்களா Xylemக்கு, மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஆல் ரைட் மேம், ஐ எம் ஃப்ரம் கிளாஸ் 11. பாருங்க, பிரமாதம். கிளாஸ் 11லயே நீங்க நீட்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டீங்க, which is very very nice. Yes, Yugan, skeletal system coming very soon. நம்ம கண்டிப்பா அதையும் ஆபரேஷன்ல பண்ணுவோம். ஓகே, ஒன் பை ஒன்னா இட்ஸ் ஆல் கமிங் அப். ஓகே, yes, so start பண்ணலாமா? Throw some stars பசங்களா over there. Let me see some energy over there. All right, fantastic. So இன்னைக்கு நாம பார்க்க போறது is the female reproductive system உடைய anatomy. So இதுல நான் complete gross anatomy மட்டும் இல்லாம I will be showing you ப்ராப்பரா உள்ள ஓவரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்க நாளை பின்ன டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பேஷண்ட்டை சர்ஜரி பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு ஃபைன் டீடைல்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு எதுக்கு தெரியாது. ஓகே, அதுதான் உண்மை. பட் ஆனா ஐ எம் கோயிங் டு ஷோ யூ அ broken down structure as to how the ovary is going to look like and secondary oocyte உடைய மைக்ரோ ஸ்ட்ரக்சரும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஓகே, எஸ், ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஸ்டார்ஸ் தெரிக்குது சாட் பாக்ஸ்ல. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்டட். ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட் நம்மளுடைய ஆபரேஷன் ஃபார் டுடே. ஓகே, ரைட். சோ 1 செகண்ட் பசங்களா, 1 செகண்ட். சோ நம்ம ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம்ல of course we are going to undergo the entire surgery process. எல்லாம் பார்த்து நம்ம உள்ள போய் we are going to see where exactly நம்மளுடைய this thing is present, நம்மளுடைய uterus, fallopian tubes இதெல்லாம் எங்க எது இருக்கு அப்படிங்கறத நம்ம வேற லெவல்ல பார்க்க போறோம். ஓகே பசங்களா?
ஆரம்பிச்சிடலாமா? Yeah, so let me just எதனால தெரியல ரீசெட் ஆயிடுச்சு எல்லாமே. So let me just restore the entire human system back again. Give me 1 second. So see, நம்ம சர்ஜரி பண்றது எவ்வளவு டிஃபிகல்ட்னு நினைக்கிறோம், ஆனா அதை உருவாக்குறது எவ்வளவு டிஃபிகல்ட் பாருங்க. அது அதை விட ரொம்ப கஷ்டம் இல்லையா? எப்பவுமே இருக்கிற ஒன்றை வந்து ஈஸியா கட் பண்ணிடலாம், ஆனா திருப்பி தைக்கிறது தான் கஷ்டம், ரைட்? ஸோ எனிவே அதை திருப்பி ஸ்டிச் பண்றதை நான் உங்களுக்கு இப்போதைக்கு சொல்லி தரல இல்லையா? I need a female model in here. Absolutely. All right. Okay. Now this is my female or system, and inge lower abdominal region close to the pelvis is where என்னுடைய female reproductive system is present. சரிதானே பசங்களா? Yes. Where is the female reproductive system present? It's in the lower abdomen. நம்ம pelvic girdle க்கு நடுவுல it is situated. So போட்டுடலாமா முதல் cut? Let's make the first cut over there. Yes, I can see எல்லாருமே பயங்கர மாசான ஒரு எனர்ஜில இருக்கீங்க. That is completely amazing பசங்களா. So let's put the first cut in here. That's it. Okay. So inga cut போட்டாச்சு, and I'm going down a little more into the pelvis. Okay. Oops. Yeah. So இந்த இடத்துல now I'm going to start cutting into my connective tissues. Okay, connective tissues, அப்புறம் இங்க இருக்கிற muscular layers எல்லாத்தையும் cut பண்ணி I'm going to go a little bit down inside. Are you all excited பசங்களா? So நம்ம abdominal regionல வேற என்னலாம் இருக்கு, வேற என்ன systems இருக்கு? Already நம்ம urinogenital system நம்ம பார்த்தோம் இல்லையா? So urinogenital system is also somewhere here only. Correct? Do you all agree? Everyone? Yes, everybody? Okay, fantastic. So இங்க வந்து பாருங்க, if you see here, என்னுடைய muscle layers எல்லாம் தாண்டி நான் உள்ள போகும்பொழுது this is nothing but my digestive system. Okay, I am seeing my peritoneum. Peritoneum க்கு அப்புறமா I'll be going into the digestive system. Okay, so இங்க வந்து உங்களோட visibilityக்காக வேண்டி நான் என்னதான் கட் பண்ணாலும் இங்க வந்து அத்தனை லேயர்ஸ் இருக்கா? So உங்களுக்கு வந்து கொஞ்சம் visualize பண்றது வந்து can be a little difficult right there. So are you all able to see பசங்களா? கொஞ்சம் ஏதாச்சும் தெரியுதா? ஆனா அது யூட்ரஸ் இல்ல, கவலைப்படாதீங்க, இன்னும் நம்ம யூட்ரஸ் கிட்டேயே வரல, சரியா? alright. So நான் இங்க வந்து கொஞ்சம் connective tissues remove பண்ண போறேன். alright, and நம்மளுடைய systems, நம்மளோட arterial systems, venous system எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் remove பண்ண போறேன். Is that okay? Everyone? And நமக்கு தேவையில்லாத lymphatic system அதெல்லாம் நம்ம வந்து இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குன்னு நமக்கு தெரியும், பட் அதை நம்ம இங்க ஃபோக்கஸ் பண்ணல, கரெக்டா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நமக்கு தேவையில்லை, நம்ம இங்க மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால only I'm going to keep these aspects. Okay, right there. Can you all see the intestine பசங்களா? Everybody is able to see the intestines. உள்ள பாருங்க, that's where my digestive system lies. Okay, so in the இடத்துல I'm just going to remove some more muscles right there. So இங்க இருக்கிற பெரிட்டோனியம் நான் ஓபன் பண்ணி போனேன்னா I have my intestines over here. Okay, so let me cut through this also. So என்னோட intestines நான் இங்க கட் பண்ணிட்டேன்னா can you all see here பசங்களா? Down there நம்ம pelvis regionல அந்த இடத்துல lower abdomenல are you all able to see the uterus? Are you all able to see the uterus? Innermost layer ஓட பேர் என்னது மேம்? Innermost layer அப்படின்னு சொல்லும்பொழுது we always have, நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லா ஆர்கனுக்கும் ஒரு wrapping paper இருக்குமா? ஸோ அங்கே digestive system சுற்றி we have a peritoneum. அதுதான் கட் பண்ணி we went inside. Okay, ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா நம்ம யூட்ரஸ்க்கும் அதே மாதிரி ஒரு லைனிங் இருக்கு. we'll come into that. Is that okay, கயல்விழி? Yes, of course. ஜானகிலாம் பாருங்க கிளாஸ் 11லயே வந்து மாசா ஆபரேஷன் பண்றதுக்கு கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. Okay, so proud of you ஜானகி, very good, keep it up. All right, so எல்லாரும் இங்க பாக்குற மாதிரி my uterus is situated down there in the lower abdomen. Okay, so நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக வேண்டி I am just going to remove a few more muscular layers and digestive layers எல்லாமே, so that நம்ம ஐசோலேட்டடா ப்ராப்பரா நம்மளோட இந்த reproductive system மட்டும் நம்ம படிக்கலாம்.
ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஏன் ஸ்கின் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா ஆஃப் த ஃபீமேல், யூ ஆல் நோ தட் 2 folds ஆஃப் ஸ்கின் இருக்கு. கரெக்டா? there is a cushion like fatty tissue there called the mos pubis. okay, அதுக்கப்புறமா 2 folds of skin called the labium majora. ரெண்டு பக்கத்துலயும் there is a labia majora. so மேல இருக்கிற cushiony tissue is the mos pubis followed by the labia majora, and then there are 2 more smaller flaps of skin which is called the labia minora. okay, so labia minora viyum தாண்டி then the external genitalia will continue. so அதனால தான் நான் கொஞ்சம் பாட்டத்தை ஸ்கின்னை வந்து பாக்கி வச்சிருந்தேன். and now we have reached our urinogenital system. so as you all know, the urinary system and the genital system வந்து is closely connected, because you all know urethral orifice வந்து is also part of the external genitalia of the female. correct? also in the male. okay, since they are connected, நம்மளோட urinogenital system இங்க இருக்கு. okay, so in the entire urinary system நான் இப்போதைக்கு கொஞ்சம் ஹைட் பண்றேன். okay, because நம்ம urinary bladder வந்து நம்ம பியூட்டிஃபுல்லான யூட்ரஸ் பார்க்க முடியாம பிளாக் பண்ணுது இல்லையா? is that right? so now here if I see as a continuation to the external genitalia of the female, நான் சொன்ன மாதிரி there is a flap of skin called the labia minora. labia minora க்கு உள்ள there are 3 more important parts that you have to notice. okay, first thing is the clitoris. okay, clitoris உங்களுக்கு தெரியும் is part of the external genitalia in females. it is responsible for arousal. it is a equivalent to male ல இருக்கிற penis. okay, and then we also have a urethral orifice. can you all see this? so நம்ம urethra ல இருந்து வர short urethra தான் is present in the case of female area. so we have different lines of taking the transport or urinary system எடுத்துட்டு போற urine transportum நம்மளோட reproductive line கான transportum is in 2 different pathways. so இங்க வந்து urethral orifice is present followed by the vaginal orifice. is that clear everybody? okay, so this is the external genitalia of the female. in fact there are 2 glands also here, greater vestibular glands அப்படினு. so they are meant for lubrication purpose and தேவையான அளவுக்கு அங்க இருக்கிற மைக்ரோஃப்ளோராவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வேண்டிய enzymes secretions எல்லாமே comes from the greater vestibular glands. okay, is that clear everybody? all right. okay, so in the external genitalia தாண்டி let's move up to see our reproductive system. okay, so இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா I'm going to have the external genitalia removed. okay, so this is how our female reproductive system looks like. now in the extrava 2 branches இருக்கு இல்லையா? extrava 2 branches, this is nothing but a round ligament பசங்களா. இந்த round ligament வந்து pregnancy போதும் இல்ல even in normal times uterus அதோட பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி நமக்கு இந்த ligaments தேவை. is that okay everyone? so அதனால round ligament வந்து is there to hold the uterus in its place. இத தவிர there are also other ligaments and structures that will support the reproductive system. okay, so அத நம்ம பார்த்துட்டு we will come back in for this. okay, so if you see here the ligaments of the system எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. so there are a lot of these ligaments that will support. are you all able to see pasangla? so first thing here, ovaries அதோட placeல வெச்சுக்கிறதுக்கு we have a mesovarium. have you all noticed mesovarium? உங்க textbookலயே இருக்கு mesovarium. so mesovarium நம்ம ovaries hold பண்றதுக்கான ligament. okay, followed by the mesosalpinx. mesosalpinx நம்மளோட fallopian tubes அதோட இடத்துல வந்து உட்கார வைக்கிறதுக்கு we have the mesosalpinx அப்படிங்கிற ligament. okay, so இங்க ligament வந்து fade out பண்ணிருக்கேன், so you can see as a sheet மாதிரி around the actual structure. all right, and then we have the mesometrium. okay, mesometrium வந்து நம்ம uterus hold பண்ணிக்கிறதுக்கான ஒரு ligament. okay, and அது மட்டும் இல்லாம the outermost layer of the uterus, which is nothing but the perimetrium வந்து பாத்தீங்கன்னா is a thin sheet of tissue around the uterus. is that clear? ma'am? reproductive system எல்லா mammals க்கும் different இருக்குமா?
gross structure maybe similarities இருக்கலாம் கயல்விழி, but human oda structure human மாதிரி தான் இருக்கும். But இதோட parts எல்லாமே equivalence வந்து you will be able to find in the other mammals as well. Alright, so perimetrium வரைக்கும் we have seen here. Is it clear? Clear for everybody? Alright, so let me remove these parts one more time. So anterior view lende thirupi paathom appadina I am going to again remove nammaloda urinary system. I'm going to remove, and that's it. Okay, and that's it. So இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா again there are two extensions. So my round ligaments present for holding the uterus in place. Okay, I'm going to hide that. Round ligament hide பண்ணியாச்சு அப்படின்னா we are left with whatever is here. So first of all, on the outside we saw the external genitalia. Up the external genitalia என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, let me just tilt it a little bit. ஒரு பெரிய ஒரு tube or a muscular tube is seen, which is the vagina. Okay, so vaginal orifice variyaga we have a long tube, roughly 7.5 to 9 centimeters long ana oru tube is present in the female reproductive system, and inda oru canal along with male irukra oru chinna cervical canal சேர்ந்து தான் forms the birth canal. Is it clear? Is it clear pasangla? So vagina அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, if you see from the posterior end, okay, இந்த இடத்துல we have definitely one muscular layer, okay, on the outside ஒரு muscular layer இருக்கு, what I have highlighted here, followed by the center partல இருக்கிற ஒரு mucosal layer. Okay, so if you climb up the uterus that way, okay, இந்த vagina-வை தாண்டி நீங்க மேல வந்தீங்க அப்படின்னா there is a small canal. Okay, I'm just going to hide the vagina for convenience right now. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா are you all able to see ஒரு சின்ன ஒரு போர் தெரியுதா? That is nothing but the cervix பசங்களா. So I'm just going to cut it open for you all here. So if I cut this open, அப்படியே if I cut it open, that is where our uterus is. Are you all able to see? Are you all able to see the uterus pasangla? So uterus vandu pathinga appadina, now this whatever we are viewing is on the posterior side. Okay, posterior side la irundha nama paakrom, anterior side la irundhu paakumbodhu it will look slightly different. Okay, onnume illa, idu appadi thirupi pota maadhiri irukum, vera onnume kedaiyadhu. Okay, so we are viewing this from the posterior side. Okay, but do you all want to see it from the anterior end? Is that going to be easier for you all? Okay, let me try and make that for you all. Okay, one second. Yes, that's it. All right. Okay, so either one, if you see from the anterior end, it's going to look like this. Clear up? Yeah, I'm just going to hide all these regions just like before so that உங்களுக்கு இன்னும் clear-ஆ வந்து you'll be able to see the structures, right? So இங்க பாருங்க. So from the uterus there is a tiny canal here which is the cervix. Okay, so cervix இங்கற இந்த canal வந்து generally it is somewhere around 1 centimeter in width. Okay, during delivery இந்த ஒரு cervical canal வந்து will dilate up to about 8 to 10 centimeters. Okay, and in the cervical canal along with the vagina is going to form the birth canal. Clear everybody? Yes, Jyoti, Shakti, Shruthi, very good. All right, so inga vandu nama uterus ku mela paathom appadina, so are you all able to relate pasangla? External genitalia la irundhu we have a tube which is the vagina, chinnada we have the cervix, and nama normally oru pear shape la varivom illaya, andha oru uterus is right there. Okay, so if I just turn it around for you, பாருங்க, நீங்க பார்த்த அந்த ஒரு pear like structure, inverted pear like structure வந்து you have seen, which is nothing but the womb. Okay, so womb la outermost layer which is the perimetrium நான் already உங்களுக்கு காமிச்சிட்டேன். Okay, now internally நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற surface layer is nothing but the endometrium. Is that clear? So endometrium is internally innermost layer la surface line பண்ற ஒரு layer தான் நம்மளோட endometrium, following which the whole region that you're seeing is nothing but the myometrium. Okay,
Is that clear? So myometrium அப்படிங்கிறது is the muscular layer. Child birth போது most contractions and powerful movement of the muscles வந்து happens in the myometrial layer. Okay, this is the muscular layer of the uterus. சரியா? So உள்ள இருக்கிற இந்த endometriumல தான் implantation will happen. So every menstrual cycleல இந்த endometrial lining தான் வந்து will get thickened, and if there is no pregnancy, automatically இந்த endometrial lining will shed. சரியா? Very good, Akshaya. Perimetrium, myometrium, endometrium. So innermost layer, which is the endometrium, தான் இங்க நம்ம பார்க்கிறோம். So all this layer on the outside is nothing but the myometrium. Okay, so this whole thing is nothing but the myometrium. Clear ah pasangla ellarume? So now from here it is going to go into the fallopian tube. Okay, so fallopian tube adukku poradhukku. All right, now so from here all the way it is going to enter the fallopian tube. Fallopian tube lende it is connected to the ovaries. Is that clear? So nama fallopian tube cut panni paathom appadina, let me position it rightly. Okay, so fallopian tube cut panni paatha eppadi irukum ma'am? Do ippadi da. Okay, so who is the narrowest layer of the fallopian tube? Nama uterus ku connect ana narrowest tube edu? It is the isthmus. Correct ah? Isthmus la irundhu konjam inda pakkama ponona, can you all see? Idu da widest region, mele irukkiradhu da is the widest region of the fallopian tube, which is the ampulla, and in the ampulla oda end la there is a small fimbriae அப்படிங்கிற region. So isthmus, ampulla and the fimbriae. Very good, Charulata, Selvapriya, Raghavi, excellent. Okay, so in the isthmus, ampulla and fimbriae தாண்டி தான் we have the ovary. So ovaries once ovulate பண்ணியாச்சு அப்படின்னா, என்னோட ovulate பண்ண இந்த secondary oocyte or the ovum, the egg, in the fimbriae வந்து pick up பண்ணி all the way it will bring it across into the fallopian tubes. In the ampullary region la வரும்பொழுது, if there is a chance that the sperm was there, அப்போ fertilization நடக்கிறதுக்கான chances இருக்கு. Is it clear? Yes. What is that whole thing, ma'am, near the ovary? இதுதான்ப்பா ovary. This is the whole ovary. Okay, these are just some connections around the ovary. So ovary சுத்தி சில ligaments இருக்கு இல்லையா? So அதிலேந்து இருக்கிற ஒரு சில parts தான் that you do not need to bother. Okay, alright. So இந்த ஒரு oval structure roughly ஒரு almond structureல தான் இருக்கும். இங்க நீங்க இவ்வளவு பெருசா பாக்குறீங்க, but actually அது ஒரு almond sizeல தான் இருக்கும். 4 to 6 centimeters in width and length. அதுதான் வந்து ovary உடைய structure. Okay, now இந்த ovary வந்து பாத்தீங்க அப்படின்னா is going to release the egg. அது வந்து all through the fallopian tube வந்து it can get implanted in the uterus. Okay, and followed by which uterus ku keela we have a tiny little canal there, which is my cervix. Okay, so let me cut it on this side so that you will be able to see. That's it. Okay, so inga pathina inda oru chinna oru canal da is our cervix. Okay, and in the cervix thandi is going to lead into the vagina, which is our muscular tube. Is that okay? So muscular tube valiya it leads into the external genitalia. Okay, fertilization is in the ampulla or ampulla isthmic junction, ma'am. Udaya ampullary isthmic junction da, but ampulla is more suitable. I mean somewhere around the ampulla isthmus and the junction la da. Okay, because for simple reasons, no, because and the tube liye vande adudane widest region, appa adukku vande konjam comfortable ana space adudane. Isthmus is very narrow, yeah. So isthmus la fertilization ஆச்சு அப்படின்னா very soon it will be leaded into the uterus. அப்ப ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சு அப்படின்னா it is not ready for implantation இல்லையா? அதனால கொஞ்சம் முன்னாடியே ஒரு ampulla to isthmus அந்த regionல தான் fertilization will happen. Clear? Is that okay? So இதெல்லாம் தான் பசங்களா உங்களோட parts of the female reproductive system. Okay? Is that clear, ma'am? ஏதாவது ஒரு structure எனக்கு வந்து firstல இருந்து வேணும் ma'am அப்படின்னு ஏதாவது இருக்கா? புரியாம ஏதாவது இருக்கா? I hope not. Yes.
So this is your female reproductive system. Now female reproductive system la முக்கியமான ஒரு பார்ட் எது அப்படினு பாத்தீங்கன்னா is the ovaries. So ovaries are nothing but நம்மளோட primary sex organ. நம்மளோட oocyte வந்து develop ஆற region வந்து பாத்தீங்கன்னா in the ovaries இல்லையா? So ovary ஓட microstructure பாத்துடலாமா பசங்களா? Are you all ready for it? Ovary ஓட microstructure பாத்துடலாமா? Yes, everybody ovary ஓட microstructure பாத்துடலாமா? So ovary ஓட microstructure பாத்தீங்கன்னா this is how it looks. So இது நம்மளோட primary sex organ or நம்மளோட sex cell which is the gamete release பண்றது வந்து is from the ovary, correct? So it's from the ovary அப்படின்னா first of all இந்த ovary வந்து is connected through a mesovarium or a ligament that will hold the ovary. Okay, now இந்த mesovarium தாண்டி okay யாரெல்லாம் உள்ள வர போறா அப்படினு பார்த்தோம்னா we have the ovarian artery and the ovarian vein. Okay, pink and purple la காமிச்ச மாதிரி the ovarian artery and the ovarian vein அதுதான் வந்து ovaries க்கு supply பண்ண போகுது. Okay, and on the outside if you see we have a small germinal epithelium. Okay, it is the simple epithelial tissue that is lining the ovary. சரியா? Is it clear? Is it clear பசங்களா? So இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க என்னோட ஆர்டரிஸ்லாம் மெயினா என்டர் ஆகுதோ the center part of my ovary is called my ovarian medulla. So ovary-க்கும் எல்லா organs மாதிரியும் ஒரு medulla இருக்கு, ஒரு cortex இருக்கு. So அந்த மாதிரி medullary regionல தான் வந்து all my arteries will come. அங்க இருந்து branch ஆயி எல்லா parts of the ovaries-க்கும் it is giving a blood supply. Clear? Is that okay? So இங்க வந்து பாத்தீங்கன்னா after the medulla on the outside இருக்கிற மொத்த area is my ovarian cortex. So cortex தான் outermost region, medulla தான் உள்ள இருக்கிற region. Now இந்த cortexல அப்படி ஸ்பெஷலா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட follicles, நம்ம oocyte டெவலப் பண்ணி கடைசியில அதை வெளியே கொண்டு வர வரைக்கும் டெவலப் ஆக போற follicles எல்லாமே நம்மளோட ovarian cortexல தான் இருக்கு. Is it clear everybody? So ovarian cortex la என்னென்ன types of follicles இருக்கு அப்படினு யார் சொல்ல போறீங்க? What are the different follicles that are present? So ஒரு human female ovary ல cortex குள்ள ஓபன் பண்ணி பார்த்தோனே மேம் என்ன மேம் சைஸ் வாரியா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு அப்படினா you will tell me what are the different kinds of follicles பசங்களா? What is it? I am looking for answers. Very good, Sharulata. Excellent. Very, very good. We have a primary follicle, correct? So first we have primordial follicle. Adukku minnadi, illaya? So in the extremely tiny structures irukku illaya? All these kutti structures irukku illaya? All of these are the primordial ovarian follicle. அதாவது நமக்கு birthக்கு முன்னாடியே in every female what happens birthலயே வந்து process of oogenesis will start. So அங்க develop ஆன primordial follicles எல்லாமே will be there. Okay, very good Raghavi, Vaishnavi, excellent Damayanti, very very good. So இந்த primordial follicles கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் பக்கத்துல இருக்கிற cells எல்லாம் join ஆகி it forms a primary follicle. Okay, so primary follicles எல்லாம் எங்க இருக்கு அப்படினு பார்த்தோம்னா all this அந்த குட்டி size miniature size விட one size பெருசா இருக்கிற circles எல்லாமே வந்து நம்மளோட primary follicles. And in the primary follicles குள்ள பார்த்தோம் அப்படினா we have the primary oocyte and primary oocyte சுத்தி one layer of granulosa cells இருக்கு. Are you all able to see? Yes, so oocyte, primary oocyte சுத்தி one layer of granulosa cells are present. Okay, now அங்கிருந்து next structure எது அப்படின்னு பார்த்தோம்னா it grows to a bigger size. So all of this late primary ovarian follicle அப்படின்னு சொல்லும்போது இதுவும் primary follicle தான். ஆனா primary follicle னு சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் நிறைய granulosa cells வந்து இந்த primary oocyte சுத்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா. So இப்போ வரைக்கும் it is a primary oocyte and அதை சுத்தி ஒரு layer of granulosa cells இருந்த simple primary follicle இருந்து it has become a late primary follicle. So ஒரு layer of cells இல்லாம இப்போ 2-3 layer of cells வந்து begin to accumulate around the oocyte. Is it clear?
கிளியரா பசங்களா எல்லாருமே? ஸோ இங்க இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை விட நெக்ஸ்ட் ஒன் சைஸ் பெருசா என்ன இருக்கு அப்படின்னா, we have this secondary ovarian follicles. Okay, so secondary ovarian follicles நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, அது என்ன நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம oocyte பார்த்தோம்னா இட் இஸ் ஸ்டில் பிரைமரி oocyte தான். ஓகே, ஸோ அந்த முதல் மியாசிஸ் 1 என்டர் ஆகி அரெஸ்ட் ஆயிருக்கிற பிரைமரி oocyte தான் வந்து இஸ் present for us even here. Is it clear பசங்களா? So primary oocyte தான் நம்ம secondary follicle-லயும் இருக்கிற oocyte. Okay, so இந்த oocyte வந்து now what happened in the small அப்புறம் கொஞ்சம் பெருசு அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசுங்கிற ஸ்ட்ரக்சர்ஸை தாண்டி இப்போ அதை சுத்தி நிறைய செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஓகே, now if you see எக்ஸ்ட்ராவா தீக்கா அப்படிங்கிற ஒரு லேயர் வந்து அதை சுத்தி ஃபார்ம் ஆகுது. ஓகே, தீக்கா எக்ஸ்டர்னா வெளியே இருக்கிறது, தீக்கா இன்டர்னா உள்ள இருக்கிறது. Are you all able to see the highlight பசங்களா? So தீக்கா எக்ஸ்டர்னா அண்ட் தீக்கா இன்டர்னா ஃபார்ம் ஆகுது. ஓகே, அண்ட் அது தவிர எக்கச்சக்கமான செல்ஸ் வந்து begin to form. அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த ஒரு செல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன சின்ன பவுச்சஸ் ஆஃப் fluid filled spaces வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ இங்க இருந்து இட் வில் க்ரோ இட் வில் க்ரோ இட் வில் க்ரோ. ஸோ 2 குட்டி குட்டி பவுச்சா இருந்தது 3 பவுச்சா ஆகும். ஓகே, 3 பவுச் ஆனது oops யா ஸோ 3 பவுச் ஆனது அங்க இருந்து இட் வில் டிஃபரன்ஷியேட் டு சம்திங் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 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 படுலா அது வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது இந்த நேரத்துல. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை செகண்டரி ஓவேரியன் ஃபாலிக்கல். இஸ் தட் கிளியரா பசங்களா? கிளியரா? ஓகே, ஸோ இந்த ஒரு செகண்டரி ஓவேரியன் ஃபாலிக்கலுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் த டெர்ஷியரி ஓவேரியன் follicle. Now tertiary ovarian follicle அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற oocyte வந்து is a secondary oocyte. ஓகே, ஸோ பிரைமரி ஃபாலிக்கல் செகண்டரி ஃபாலிக்கல் தாண்டி தேர்ட் மாறத்துக்குள்ள என்னோட oocyte என்னோட மியாசிஸ் 1 ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஃபினிஷ் பண்ணி மியாசிஸ் 2ஓட மெட்டாஃபேஸ்ல போய் அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இட் இஸ் அ செகண்டரி oocyte. Okay, Damayanti, ovum will be secondary oocyte dama because secondary oocyte வந்து எப்போ sperm meet பண்ணி எப்போ sperm வந்து will enter the egg அப்போதானே வந்து meiosis 2 finish ஆகும். So இல்லாம the ovum that is released ovulation போது release ஆற ovum வந்து is secondary oocyte only. சரியா? Alright, so இங்க இருக்கிற இந்த tertiary follicle என்னோடைய oocyte has now finished meiosis 1. அப்போ meiosis 1 முடிச்சாச்சுன்னா it is the secondary oocyte. நான் இத சுத்தி ஒரு ப்ராப்பரான fluid filled cavity or the antrum வந்து is present. Okay, and இந்த antrum குள்ள இந்த secondary oocyte பிடிச்சுக்கிறதுக்காக வேண்டி அதை சுத்தி cumulus oophorus அப்படிங்கிற cells, a hill மாதிரியான layer of cells holding the secondary oocyte. Okay, now அது தவிர ஒரு layer of cell is present around in the oocyte, ஒரு layer of granulosa cells. Okay, which கொஞ்சம் கொஞ்சமா ஒரு spindle shape modify ஆகி இந்த oocyte சுத்தி we have the corona radiata, and corona radiata க்கு உள்ள இந்த இடத்துல we have a zona pellucida. Okay, so ovulate ஆகும் பொழுது இந்த granulosa cells எல்லாமே வெளியே தான் இருப்பாங்க. Okay, all this cumulus oophorus அந்த granulosa cellsலாம் வெளியே தான் இருப்பாங்க, யாருமே கூட வர மாட்டாங்க. பட் ஆனா இந்த corona radiata followed by the zona pellucida என்னோட oocyte ஓடியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். சரியா? Damayanti, what is the function of antrum? though இப்போ next ovulation சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? so இங்க வந்து looking at the tertiary follicle உள்ள இருக்கிறது is my secondary oocyte. நான் இந்த secondary oocyteல are you all able to see here that ஒரு பெரிய cell followed by சின்னதா ஒரு purple color dot ஒன்னு இருக்கு இல்லையா என்னோட cell oocyte சுத்தி, that is my first polar body. Is that clear? So meiosis 1 க்கு அப்புறமா எனக்கு 2 equal cells கிடைக்காம I get one
ப்ராப்பர் செல் அண்ட் ஒரு போலார் பாடி, கரெக்டா? அண்ட் அந்த போலார் பாடி யாருன்னா இங்க ஊசைட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பர்பிள் கலர் டாட்டா தெரியுதா, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் போலார் பாடி. அது எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கும். அது ஃபங்க்ஷன் பெருசா ஒன்றும் கிடையாது, அது பாட்டுக்கு அங்கேயே இருக்கும். சரியா? Is it clear? So this is the structure of the tertiary ovarian follicle. Okay, so in the tertiary follicle or a mature follicle, in other terms இத கண்டுபிடிச்சவரோட பேர் வந்து கிராஃபியன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கிள் எல்லாம் சேர்ந்து கிராஃபியன் ஃபாலிக்கிள் வந்து அண்டர் த சர்ச் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஒரு இதுல எல்லாம் சேர்ந்து ஓகே இப்போ நம்ம ரிலீஸ் ஆகிற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் டைம் டு ரப்சர். ஓகே, பட் இந்த ரப்சர் நடக்கும்போது ஓகே இப்ப நமக்கு வந்து கையில ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம அப்படியே விடுறதுக்கு பதிலா ஒரு அப்படியே ஓபன் பண்ணும்போது பலூன்ல வந்து இப்ப நம்ம ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதை காத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பலூனை கிழிச்சு அதுல இருந்து எடுக்கிறதுக்கு பதிலா அதுக்குள்ள தண்ணி இருந்தது அப்படின்னா அது அப்படியே ரப்சர் ஆகி ஓபன் ஆகும்போது தண்ணியோட ஃபோர்ஸ்லயே உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாம் வெளியே வந்துடும், கரெக்டா? சோ அதனாலதான் உள்ள இருக்கிற இந்த ஆண்ட்ரம்ங்கிற ஃப்ளூயிட். ஓகே, who asked me this question? I think Damayanti asked me this question இல்லையா? சோ இந்த தமயந்தி கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா ஆண்ட்ரம்ல இருக்கிற இந்த ஃப்ளூயிட் இருக்குல்ல, இந்த கேவிட்டியில் இருக்கிற ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, சோ இது ரப்சர் ஆகும்பொழுது என்னோட இந்த ஃப்ளூயிட் இஜெக்ட் ஆற அந்த ஃபோர்ஸ்ல என்னோட ஓவம் இஸ் ஆல்சோ கோயிங் டு கெட் ரிலீஸ்ட். So releasing the ovum காக வேண்டி தான் வந்து I need the follicular fluid which is there in the antrum-ங்கிற cavity. சரியா? So in the process ஒரு okay 14th day of the cycle, roughly 28 day cycle ல roughly around the 14th day what happens in the secondary oocyte அதோடைய layers rupture பண்ணிட்டு will be released to the outside. Clear? Now this process is what we call ovulation. Is everybody clear பசங்களா? So ovulation ஆனதுக்கு அப்புறம் ஓகே செகண்டரி oocyte ஸ்ட்ரக்சரை நான் அடுத்து காமிக்கிறேன். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி இங்க பாக்கி இருக்கிற என்னோட இந்த செல்ஸ், இந்த தீக்கா, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே will now get converted to what we call the corpus luteum. ஓகே, ஸோ இந்த கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்க உள் சைடு வந்து இஸ் த luteal cavity அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் வெளியே வந்து we have all the granulosa cells. நம்ம ஆல்ரெடி அங்க ஃபாலிக்கல்ல இருந்த granulosa cells எல்லாம் கொஞ்சம் ஷேப் மாறி சைஸ் மாறி it will start producing progesterone, inhibin, இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே will be synthesized. Okay, very very good Selvapriya Murugan, Damayanti, Charulata, excellent. So இந்த corpus luteumல all the different hormones வந்து ரிலீஸ் ஆகும் பொழுது we are expecting pregnancy. அப்ப pregnancy இல்ல அப்படின்னு சொன்னா சரிப்பா சிக்னல் இல்ல அப்படின்னு சொல்லி கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆயிடும். ஆனா சிக்னல் கிடைச்சது யாரு நம்ம சிக்னல் HCG, ஹியூமன் கோரியானிக் கொனாடோட்ரோபின் அப்படிங்கிற நம்மளோட HCG வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஹே ஐ எம் தேர் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுத்துருச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி இட் வில் கண்டினியூ டு ப்ரொடியூஸ் தீஸ் ஹார்மோன்ஸ் அண்ட் பிரெக்னன்சி வந்து மெயின்டைன் ஆகும். சரியா பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ இங்க வந்து கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமா ஆஸ் த சைக்கிள் பாசஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சைக்கிள் ப்ரொஜெஸ்ட்ரான் குறைஞ்சு எஸ்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகி ஓகே தேர் இஸ் நோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற சிக்னல் நமக்கு வரல, தேர் இஸ் நோ சிக்னல்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னு ஆச்சுன்னா இட் வில் டீஜெனரேட் டு அ ஸ்ட்ரக்சர் called the corpus albicans. Okay, so yellow colorல hormones லாம் தெம்பா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தா நம்ம corpus luteum, சின்னதான ஒரு white color ஒரு ஸ்ட்ரக்சரா it will get reduced as the corpus albicans. Is it clear? So to show you an overview என்னெல்லாம் நம்ம ஓவரியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா starting from primordial follicles கொஞ்சம் கொஞ்சமா granulosa cells சேர்த்து we have the primary follicles. Okay, primary follicles liye early primary follicles, adikaprama we have the late primary follicles, and then we move on to the primary follicle in the secondary ovarian follicle form agum, and angirundu it forms the tertiary follicle. Tertiary follicle kaprama it will lead into ovulation, and ovulation kaprama I have the corpus luteum that is formed.
கார்பஸ் லூட்டியம் வந்து எந்த விதமான சிக்னலுமே இல்ல, ஃபர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னா it will get reduced into the structure called a corpus albicans. Any questions so far? Ovarian cysts are filled with the same fluid as the antrum. Okay, ovarian cyst la antrum oda adhe follicular fluid இருக்குமான்னு கேக்குறீங்களா? தெரியல ஜோதி, maybe I will check and then I will let you know. சரியா? Okay. சுபத்ரா தேவி, கவலையே படாதீங்க, you're in 12th standard, இப்பதான் பாக்குறீங்கன்னா no issues, you can start now also. நீங்க anyway 12thல இருக்கிறதுனால 12th portions நீங்க படிச்சுட்டே தான் இருக்கீங்க இல்லையா? சோ அப்படியே 11th standard portions குயிக்கா நீங்க பேக்லாக்லாம் கிளியர் பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாசா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, don't worry, you can take NEET, definitely பாஸும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க பசங்களா. ஓகே, you don't have to worry about that. All right, is that clear? So இதுதான் நம்ம overview of everything that's happening in the ovary. Now இன்னைக்கான கிளாஸ்க்கு நான் இன்னும் காட்ட வேண்டிய ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் பாக்கி இருக்கு, which is nothing but the secondary oocyte. Okay, so on the whole the secondary oocyte will look something like this. Release ஆகுற டைம்ல என்னோட இந்த secondary oocyte பார்க்கிறதுக்கு இப்படிதான் ஃபுல்லா இருக்கும். அப்போ இங்க வெளியில எனக்கு தெரியற இந்த லேயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த லேயர். ஓகே, so let me tilt it like this. So இந்த green கலர்ல ஹைலைட் ஆற outside layer தான் என்னோட கொரோனா ரேடியேட்டா. So அப்போ follicles சுத்தி என்ன first layer of granulosa cells இருந்ததோ அது கொஞ்சம் ஸ்பிண்டில் மாதிரி மாறி ஒரு protective covering-ஆ it forms the corona radiata. Okay, so இந்த corona radiata-வை penetrate பண்ணி தான் the sperm will be able to enter the egg. Okay, so how it enters அப்படின்னா இந்த corona radiata-க்கு next layer we have the zona pellucida. So இந்த zona pellucida அப்படிங்கிறது is a non-cellular layer. இது வந்து எல்லா oocyte சுத்தியும் இருக்கிற ஒரு layer. Okay, கடைசியா implantation ஆற வரைக்கும் என்னோட zygote and என்னோட cluster of cells cleavage ஆகி is going to be present within the zona pellucida. So once ஒரு sperm வந்து எங்க என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா பாலிஸ்பெர்மியை தடுக்கிறதுக்காக வேண்டி இந்த zona pellucida will change அதோடைய membrane composition. அப்போ அந்த ஒரு சேஞ்ச்னால அதோட polarity அது மாத்திடுச்சு அப்படின்னா no other sperm will be able to enter the egg. Is that clear? So இந்த zona pellucida கீழே what I see is my plasma membrane. Okay, இந்த plasma membrane பக்கத்துல நான் சொன்ன மாதிரி purple color dot இருக்கா, இந்த purple color dot தான் நம்மளோட first polar body. ஏன்னா ஒரு meiosis தான் முடிஞ்சிருக்கு. When the egg is going to be released, அப்ப அது வந்து secondary oocyte stageல தான் இருக்கு. அது meiosis 2 இன்னும் முடிக்கல. ஏன்? அது வந்து metaphase 2ல arrest ஆயிருக்கு. எப்போ வந்து என்னோட ஸ்பெர்ம் என்டர் ஆகி ஒரு அனாஃபேஸ் ப்ரோமோட்டிங் ஃபேக்டரை ரிலீஸ் பண்ணி அது வந்து அனாஃபேஸ ஆரம்பிக்க சொல்லுதோ அப்போதான் மெட்டாஃபேஸ்ல இருந்து அனாஃபேஸ் போய் இட் வில் ஃபினிஷ் த meiosis. So அது வரைக்கும் it is a secondary oocyte தான். Okay, so now இந்த polar bodyக்கு இந்த பக்கம் வந்து we have the actual cell, அதோடைய plasma membrane. Okay, now inside the plasma membrane if you see definitely we have cytoplasm. Okay, definitely cytoplasm is that, but other தாண்டி சின்ன granules are seen. So what are these granules? Now they are nothing but corticular granules. Okay, so corticular granules அப்படின்னு சொல்லும்போது இந்த granules தான் once ஒரு sperm உள்ள enter ஆயாச்சு அப்படின்னா it will rise ஒரு விட்டிலின் மெம்பரேன் கூட இருக்கு. ஓகே, ஸோ இந்த பெரிவிட்டிலின் ஸ்பேஸை தாண்டி விட்டிலின் மெம்பரேனை சுற்றி இந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் ஒரு நல்ல ஒரு லேயர் போட்டுடுச்சு அப்படின்னா இந்த லேயரை தாண்டி வேற எந்த ஸ்பெர்முமே cannot enter the egg. Is that clear? So it will prevent polyspermy. So cortical reaction அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா, ஃபாஸ்ட் பிளாக் ஸ்லோ பிளாக் ஆஃப் polyspermy அப்படின்னு படிக்கும் போது ஸ்லோ பிளாக்ல நமக்கு இந்த கார்டிகல் ரியாக்ஷன் வரும். கரெக்டா? ஸோ அந்த கார்டிகல் ரியாக்ஷனோடைய கார்டிகல் கிரானியூல் இதுதான். ஆல்ரைட், நான் இந்த கார்டிகல்ஸ் கிரானியூல்ஸை தாண்டி உள்ள போனோம் அப்படின்னா டெஃபினட்டா we have other organelles like the mitochondria and which organellesலாம் இருக்கும். அண்ட் உள்ள இங்க we have our nucleus. So இந்த pronucleus and spermல இருந்து வர என்னோட nucleus will fuse to form the zygote. Is that clear everybody? Is that clear everyone?
இதுதான் உங்களுடைய என்டையர் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் உடைய அனாட்டமி. ஓவரியினுடைய கிராஸ் செக்ஷன் அதோடைய அனாட்டமி உங்களுக்கு காமிச்சேன், ஃபாலோட் பை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நம்மளோட இந்த செகண்டரி oocyte. ஓகே, நிறைய பேர் ஜெஸ்டேஷன் கேட்டுட்டு இருக்கீங்க. லெட் மீ சி இஃப் ஐ கெட் அ குட் மாடல் கண்டிப்பா நான் காட்டுறேன். பட் இட் டசன்ட் கம் as பார்ட் ஆஃப் உங்களுக்கு லேபிளிங் அந்த மாதிரி அனாட்டமிலாம் எதுவுமே தேவையில்லை இல்லையா. ஸோ சும்மா ஜாலிக்கு வந்து இஃப் ஐ ஃபைண்ட் another மாடல் கண்டிப்பா நான் உங்களுக்காக அதை இன்னொரு வீடியோவா போட்டு தரேன் சரியா. சுப்ரதா தேவி, ஃபர்ஸ்டே நான் வந்து வீடியோட ஃபர்ஸ்ட்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்கான QR கொடுத்துருக்கேன்மா. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி யூ கேன் ஜாயின் த கம்யூனிட்டி. ஆல்ரைட், ஓகே, ஃபேண்டாஸ்டிக் பசங்களா. ஸோ அடுத்த செஷன்ல நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க மேம் பிரெயின் வேணும், போன் வேணும், கவலையே படாதீங்க. ஸோ ஒவ்வொன்றா வந்து we going to be seeing as it goes. ஓகே, ஸோ அடுத்த செஷன்ல இன்னும் ஒரு மாசான ஆபரேஷன்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் சக்சஸா இல்லையா இந்த ஆபரேஷன்? டெஃபினட்டா சக்சஸ் தானே? Absolutely. ஸ்டார்ஸை தெரிக்க விடுங்க பசங்களா, அதே எனர்ஜி அப்படியே இருக்கட்டும். And I'll see you in the next operation ரொம்ப ரொம்ப சீக்கிரமா. ஓகே, see you பசங்களா, bye bye.